வலி வந்துச்சுனால இந்த கை அப்படியே இதாயிடும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம நட்டோட சொல்றதுல எனக்கு தெரியாது. இதோட நரம்பு இங்கே வர பிடிச்சிருக்கும். நீங்கள் பண்ணும்போது இதில் லேட்டாக பண்ணி விட்டுருங்க. தைலம் போட்டு வீட்டில் வச்சு பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு ஒரு குத்து பச்சரிசி, ஒரு குத்து மஞ்சள் ரெண்டையும் நல்லா நீச்சல் சோறு பொங்குறது வந்து குக்கரில் பொங்கியில பானையில் பொங்கியில சரி பானையில் பொங்கினீங்கன்னா அந்த நீத்தண்ணி வந்து தூர ஊற்றாங்க. அப்படியே வச்சுக்கிறீங்க. அதுக்கு பிறகு அதை எடுத்து லேசாக வச்சு ஆமாம் மேடம். நீங்கள் இடியாப்பத்துக்கு மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கிடுங்க. ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு நீத்தண்ணி வடத்து நிறுத்தி அரைங்க. அரைச்சிட்டு சும்மா நீத்தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கு அது அரைச்சிட்டு தேங்காய் தேர் மாதிரி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது அன்னத்து இது மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அது ஒரு சின்ன கரண்டியில் நீத்தண்ணி இருக்குல்ல மேடம், அதை கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணுங்க. நீங்கள் அதை அரைச்சி வச்சுருக்கீங்களா அதையும் லேசாக போட்டு அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு வந்த பிறகு அப்படி இந்த கழுத்தில் இதில் பூச்சி விடுங்க. முதுகில் வலி இருந்தாலும் பூச்சி விட்டுருங்க.